செய்திச் சுருக்கம். அடேங்கப்பா, இது வேற லெவல் பிளானா இருக்கே. பதவி விலகிய 3 எம்எல்ஏக்கள் குதிரை பேரம். சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு 47 எம்எல்ஏக்கள் கிடைத்தனர். தேர்தலுக்கு பின் தவிக அரசுக்கு ஆதரவு தரும் முடிவுடன் 25 பேர் எஸ்பி வேலுமணி தலைமையில் தனி அணியாக பிரிந்தனர். எஞ்சிய 22 பேர் பழனிசாமியுடன் இருந்தனர். இந்த சூழலில் எஸ்பி வேலுமணி அணியில் இருந்த எம்எல்ஏக்கள் சுகுமார், மோகன், திலீபன், ஹரிபாஸ்கர் உள்ளிட்ட 5 பேர் மீண்டும் பழனிசாமி அணிக்கு திரும்பி சென்றனர். வேலுமணி தரப்பு அதிர்ச்சியடைந்த நிலையில் அடுத்த அதிரடி நடைபெற்றது. அவர்கள் அணியில் இருந்த மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் பதவிகளை ராஜினாமா செய்தனர். பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகர் பிரபாகரரிடம் கொடுத்தனர். அதை அவரும் ஏற்றுக்கொண்டார். ராஜினாமா செய்த கையோடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து 3 பேரும் தவிகவில் இணைந்தனர். இனிமேல் ஒரே குடும்பமாக தவிக ஒன்றாக பயணிப்போம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பதிலுக்கு கடந்த 15 நாட்களில் ஜெயலலிதாவின் ஆட்சியை பார்த்ததாக எம்எல்ஏக்கள் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக உள்ள நிலையில் மேலும் 3 தொகுதிகள் காலியாக உள்ளன. ராஜினாமா செய்த இந்த 3 பேருக்கு இடைத்தேர்தலில் மீண்டும் வாய்ப்பு தருவதாக தவிக ஆஃபர் தந்து இருப்பதால் அவர்கள் கட்சி தாவி இருப்பதாக தெரிகிறது. 3 பேரும் முதல்வர் விஜயை சந்தித்தனர். இந்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்திருப்பதாக பழனிசாமி தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 44ஆக குறைந்தது. எஸ்பி வேலுமணி அணியில் 17 பேரும், பழனிசாமி அணியில் 27 பேரும் உள்ளனர். 2 அணியினரும் கொறடா பதவி தங்களுக்குத்தான் என்று உரிமை கோரி வருகின்றனர். கட்சி தலைமைக்குதான் அதிகாரம் இருப்பதாக பழனிசாமி அணியும், மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருப்பதால் கொறடா பதவி எங்களுக்குத்தான் என வேலுமணி அணியும் போட்டி போட்டனர். சபாநாயகரிடம் கடிதமும் கொடுத்தனர். தற்போது கட்சி தலைமையும் மெஜாரிட்டியும் பழனிசாமி கையில் இருப்பதால் எதிரணியினர் வெலவெலத்து போயுள்ளனர். தகுதி நீக்க நடவடிக்கை எடுத்தால் மொத்தமும் போய்விடுமே என்ற பயத்தில் உள்ளனர். எஸ்பி வேலுமணி அணியில் இருந்த எம்எல்ஏக்கள் அணிமாற என்ன காரணம்? தவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள எஸ்பி வேலுமணி தலைமையில் தனி அணி உருவானது. நம்பிக்கை ஓட்டெடுப்பிலும் தவிகவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். தவிக அமைச்சரவையில் அவர்களுக்கு இடமளிப்பதாக பேரம் நடந்ததாக தெரிகிறது. ஏற்கனவே பதவி கிடைக்கும் என்ற ஆசைகள் இருந்தனர். ஆனால் தவிக அரசுக்கு ஏற்கனவே ஆதரவு அளித்து வரும் இடதுசாரிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த சூழலில் ஆதரவு தந்த கட்சிகளுக்கு அமைச்சரவைகள் முதல்வர் விஜய் இடமும் கொடுத்தார். இதற்கு மேலும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பதவி கிடைக்க வாய்ப்பில்லை என்ற நிலை உருவானது. பதவியும் இல்லாமல் கட்சி தலைமையையும் பகைத்துக் கொண்டு இருப்பதை விட சமாதானமாக சென்றுவிட சிலர் முடிவு செய்து பழனிசாமி அணிக்கு திரும்பினர். 3 பேர் தவிகவுக்கு தாவி உள்ளனர். தூய சக்தி துயர சக்தி ஆகிவிட்டதே. குதிரை வேகத்தில் குதிரை பேரம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் சேர்ந்தனர். இதை விமர்சித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்கிறது என கூறியுள்ளார். அவரது அறிக்கை: பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது, நம்பிக்கை ஓட்டெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக ஒற்றளிக்க விலை பேசுவது, அமமுக எம்எல்ஏவை கொசுறு வாங்குவது, அதிமுக எம்எல்ஏக்கள் சிலரை பதவி விலக செய்து தலைமை செயலகத்தில் வைத்தே கட்சியில் இணைப்பது, இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் ஓட்டளித்தார்களா? தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என கடிதமளித்த காங்கிரஸ் இப்போது நடப்பதை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசில் அடிப்பதால் அதன் போலி பாஜக எதிர்ப்பு பல்லளிக்கிறது என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். 100% குதிரை பேரம். அதிமுக எம்பி அதிரடி. அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமாரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் இன்று தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்தனர். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து தங்களின் ராஜினாமா கடிதங்களை அளித்தனர். ராஜினாமாவும் ஏற்கப்பட்டது. மூவரும் அமைச்சர் ஆதவை சந்தித்து தங்களை தவிகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுக 2 அணியாக பிரிந்து கிடக்கும் சூழலில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் பலம் 47லிருந்து 44ஆக குறைந்துள்ளது. இதற்கு முன்னதாக எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவு தெரிவித்து வந்த ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார், பன்ருட்டி எம்எல்ஏ மோகன், அந்தியூர் எம்எல்ஏ ஹரிபாஸ்கர், சங்கரன்கோவில் எம்எல்ஏ திலீபன்,
காங்கேயம் எம்எல்ஏ நடராஜ் ஆகியோர் பழனிசாமி அணிக்கு மாறினர். அதிமுக எம்எல்ஏக்கள் மூவரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்பதாக அறிவிக்கும் முன்னரே அவர்கள் மூவரும் அவசரமாக தவேக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சென்று சந்திப்பதும், எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அவர்களை கட்சியில் இணைத்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் அவர்களுக்கு தவேக உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்குவதும் திட்டமிடப்பட்டவை. இது 100% குதிரை பேரம் என அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சித்துள்ளார். என் கையில விட்டுருங்க அவன, கதறிய மாணவியின் தாய். விளாத்திக்குளம் கொள்ளூரனுக்கு இரட்டை மரண தண்டனை. மகளை கொன்றவனை தீர்ப்பு நாளில் அழைத்து வந்தபோது தாயின் கதறல்கள் தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் 12ஆம் வகுப்பு மாணவி. மார்ச் 10ஆம் தேதி வீட்டிலிருந்து அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு இயற்கை உபாதைக்கு சென்ற நிலையில் காணாமல் போனார். அடுத்த நாள் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குற்றவாளியை கைது செய்ய மக்கள் ஒரு வாரமாக போராட்டம் நடத்தினர். போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் பகுதியைச் சேர்ந்த தர்மமுனீஸ்வரனை கைது செய்தனர். 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த கொடூரன் மீது நிலுவையில் இருந்தது. சிறையில் அடைக்கப்பட்டான். தூத்துக்குடி போக்சோ கோர்ட்டில் வழக்கு நடைபெற்றது. போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். 73 சாட்சிகளிடம் விசாரணை நடந்து விசாரணை சென்ற 21ஆம் தேதி நிறைவடைந்தது. வழக்கில் இன்று தூத்துக்குடி மாவட்ட போக்சோ கோர்ட் நீதிபதி பிரீதா தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பை வழங்கும் முன் குற்றவாளியிடம் குடும்பம், அவரது வருமானம் மற்றும் பின்னணி குறித்து கேட்டறிந்தார். தனது தாயுடன் வசித்து வருவதாகவும் தினமும் 600 ரூபாய் ஊதியம் வருவதாகவும் கூறினார். குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என உங்கள் தரப்பு கூறினார்கள். அதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே இதேபோல் ஒரு பெண்ணை கொலை செய்து அந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வெளியே வந்துள்ளீர்கள். ஆனாலும் திருந்தாமல் இதேபோன்ற பாலியல் சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளீர்கள். உங்களுக்கும் இந்த வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. அதையெல்லாம் நினைக்காமல் கொடூரமாக கொலை செய்தது மருத்துவ அறிக்கைகள் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கு இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை கிளப்பியது. BNS சட்டம் 124 கீழ் ஒரு தூக்கு தண்டனை மற்றும் போக்சோ சட்டப்பிரிவு 6 கீழ் ஒரு தூக்கு தண்டனை என 2 தூக்கு தண்டனைகள் வழங்கப்படுவதாக நீதிபதி அறிவித்தார். குற்ற சம்பவம் நடந்து 77 நாளில் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தொடரும் பாலியல் சம்பவங்கள். முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் போலீஸ், சமூக நலத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர்களுடன் முதல்வர் விஜய் தீவிர ஆலோசனை நடத்தினார். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள், கொடும் குற்றங்களில் துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்கள், குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் துரிதமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். குறிப்பாக பாலியல் குற்றங்களில் எந்தவித தாமதமும் இருக்கக்கூடாது. உண்மை குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது. அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று துறை அதிகாரிகளுக்கு விஜய் உத்தரவிட்டார். பெண் வீட்டில் குண்டு வீச்சு. கோவையில் அடுத்த பகீர். கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த கலிக்க நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் கோவை கல்லூரி ஒன்றில் படித்து வந்தார். அவருக்கு சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞரின் அறிமுகம் கிடைத்தது. இளம்பெண்ணுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தான் கார்த்திக். ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் இளம்பெண்ணின் தோழிகள் வட்டாரத்தில் இருந்தவர்களுக்கு கார்த்திக் ஒரு ரவுடி என்ற தகவல் கிடைத்தது. இது பற்றி இளம்பெண்ணிடம் அவர்கள் கூறினர். பதறிப்போன அவர் காதலன் பற்றி விசாரித்த போது அவன் உண்மையிலேயே ரவுடி என்பது தெரிய வந்தது. தமிழகத்தில் பல மாவட்ட போலீஸ் ஸ்டேஷன்களில் அவன் மீது 31க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதை இளம்பெண் கண்டுபிடித்தார். உடனே அவனிடமிருந்து விலகினார். காதலை முறித்துக் கொண்டார். அவனை சந்திப்பதை தவிர்த்தார். இளம்பெண்ணின் செயலால் அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் தொடர்ந்து அவருக்கு தொல்லை கொடுத்து வந்தார். நேற்று தனது நண்பர்கள் 3 பேருடன் 2 பைக்கில் அவரது வீட்டுக்கு சென்றார். பெண்ணின் தந்தையை ஆபாசமாக திட்டிய கார்த்திக் தரப்பு அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்தனர். ஒரு கட்டத்தில் தங்கள் 2 வீலரில் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் நிரப்பிய மது மற்றும் பீர் பாட்டில்களில் தீயை பற்ற வைத்து இளம்பெண் வீட்டில் வீசினர். மொத்தம் 4 மண்ணெண்ணெய் குண்டுகளை வீசினர். இளம்பெண் வீட்டார் பதறி அடித்து ஓடினர். யாருக்கும் காயமில்லை. அதே நேரம் வீடு சேதமடைந்தது. பொருட்களும் சேதமடைந்தன.
மண்ணெண்ணெய் குண்டு வீசிய ஆசாமிகள் தப்பி ஓடிவிட்டனர். இது தொடர்பாக தொண்டாமுத்தூர் போலீசில் இளம்பெண் வீட்டார் புகார் செய்தனர். கார்த்திக் உள்ளிட்ட 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். பழைய குற்றவாளி கார்த்திக் உள்ளிட்ட 4 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற சம்பவத்தின் அதிர்ச்சியே இன்னும் அடங்கிய பாடில்லை. அதற்குள் இன்னொரு சம்பவம் நடந்திருப்பது கோவையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவுக்கு பறக்கும் கனிமம் ஸ்பாட்டுக்கே ஓடி வந்த அமைச்சர். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு பல வழித்தடங்களில் கனிமங்கள் போகின்றன. அதில் முக்கியமானது தென்காசி மாவட்டம் புளியரையில் இருந்து கேரளா செல்லும் மலைப்பாதை. இந்த வழித்தடத்தில் தினமும் பல நூறு ராட்சத லாரிகள் கல், ஜல்லி, மணல் ஏற்றிக் கொண்டு கேரளாவுக்கு செல்கின்றன. தென்காசி மாவட்ட கனிமத்தை எல்லாம் முறைகேடாக அள்ளி செல்வதாக திமுக ஆட்சி காலத்திலேயே ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். ஆட்சி மாறி விஜய் முதல்வர் பதவியை ஏற்ற பிறகும் புளியரை செக்போஸ்டில் காட்சிகள் மாறவில்லை. தினமும் கனிமங்களுடன் பல நூறு லாரிகள் கேரளா செல்கின்றன. இது தொடர்பாக விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புளியரை ஸ்பாட்டில் அணிவகுக்கும் லாரிகள் பின்னணியில் நின்று ஆர்வலர்கள் வீடியோ வெளியிட்டனர். இந்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் தீயாக பரவி வந்தன. இந்த நிலையில்தான் தாவேகவின் கனிமவள அமைச்சர் பிரபு நள்ளிரவில் ரகசியமாக புளியரை செக்போஸ்டுக்கு வந்தார். அவர் வரும் தகவல் தாவேகவினருக்கோ மாவட்ட உயர் அரசு அதிகாரிகளுக்கோ கூட தெரியாது. அமைச்சரின் சஸ்பென்ஸ் விசிட்டால் செக்போஸ்டில் இருந்த போலீஸ் மற்றும் அதிகாரிகள் ஆடி போனார்கள். அங்கிருந்த ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்த அமைச்சர் அணிவகுக்கும் லாரிகளை பார்த்து மலைத்து போனார். நள்ளிரவில் இவ்வளவு லாரிகளா செல்கின்றன என்று வியப்புடன் கேட்டார். அடுத்த கட்டமாக அனைத்து கனிம லாரிகளையும் முறைப்படுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். அனுமதியின்றி கனிமம் ஏற்றி செல்லும் லாரிகளுக்கு இன்னும் சில நாட்களில் முடிவு கட்டப்படும் என்று அதிகாரிகள் வட்டாரம் கூறியது. ஆயில் குடோனில் பயங்கர தீ விபத்து. வெடித்து சிதறி 50 அடி உயரத்துக்கு பறந்த பேரல்கள். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அடுத்த விச்சூரில் எண்ணெய் கிடங்கு உள்ளது. வாகனங்களுக்கு பயன்படுத்தும் ஆயில் சுமார் 1 லட்சம் லிட்டர் வரை பேரல்களில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து கேன்களில் அடைத்து விநியோகஸ்தர்களுக்கு சப்ளை செய்யப்படும். இந்த குடோனில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஆயில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பேரல்கள் ஒவ்வொன்றாக வெடித்து ஆகாயத்தில் சுமார் 50 அடி உயரத்துக்கு பறந்து கீழே விழுந்தன. இதனால் தீயணைப்பு வீரர்கள் நெருங்க முடியாத சூழல் உருவானது. சுமார் 6 மணி நேரமாக தீயை அணைக்க முடியாமல் திணறினர். ரசாயன நுரை கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்து வருகின்றனர். பன்னிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும். 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும். மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியை ஒட்டி வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று 25ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். நாளை 26ஆம் தேதி கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும். தமிழகம், புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும். மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40, 50, சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு சூறைக்காற்று வீசும். இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதியிலும் சூறைக்காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது.